ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேசில்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டேசில்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈஸியாக நார்மல் கை ஊசிலே வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டேசில்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டேசில்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி 4 பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அவங்க கஸ்டமர் வந்து என்ன இனிஷியல் சொல்கிறாங்களோ ஸோ அந்த இனிஷியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு இன்றைக்கி வந்து இனிஷியல் வந்து எஸ் தான். ஸோ நான் வந்து எல்லா 4 பீசஸ்லேயுமே வந்து எஸ் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் வேறு லெட்டர்ஸ் இருந்துச்சு, இப்போ எஸ்ஆர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 எஸ் ஸ்டிச் பண்ணணும், 2 ஆர் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லெட்டர்ஸை வந்து டேசில்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஒரே லெட்டர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இதுவே வந்து வேறு லெட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எஸ்ஆர்னா எஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கோங்க, ஆர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வச்சுக்கோங்க. சேம் லெட்டர்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச் கிளாத் விட்டு தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த 1/2 இன்ச் கிளாத் இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த 1/2 இன்ச் கிளாத் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நார்மல் கை ஊசியில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் நூல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கன்னா, அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியை உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு கார்னர் மட்டும், அதாவது கீழே இல்லை மேலே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். ஸோ கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 1/2 இன்ச் கேப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேசில்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து துணியை ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை எங்களுக்கு வந்து அந்த டேசில்ஸ் கொஞ்சம் எம்போஸ்டாக கொஞ்சம் நல்லா பால் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வேஸ்ட்டு கிளாத் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அப்படி தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் லைன் வந்து பால் பீடு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பால் பீடு கொடுங்க, இல்லை அப்படின்னா ஜரியில் வந்து 2 லைன்ஸ் கொடுத்து முடிச்சிடுங்க. ஏன்னா ஜரியில் வந்து கொடுத்து முடிக்கும் போது என்னென்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து அந்த ஜரி லைனில் கொடுப்போம், அப்போ ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். நீங்களும் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் ஆரி ஒர்க்கு. ஸோ கஷ்டமே கிடையாது, நீங்களும் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் சுற்றி வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நடுவில் மட்டும் நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடாதீங்க. ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கேப் விட்டுக்கோங்க. ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. ஸோ கேப் விடுறது எதுக்காகனா, நம்ம வந்து வேஸ்ட்டு கிளாத் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லையா, நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் வந்து இந்த மாதிரி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், வேஸ்ட்டு கிளாத்தை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈவனாக கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டேசில் வந்து எம்போஸ்டாக வேணுமோ அந்த அளவுக்கு துணியை கொஞ்சம் நெருக்கமாக உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ பாருங்கள் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ள கிளாத் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இல்லைன்னா டெய்லர் ஷாப்பில் நிறைய உங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதை
ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த ரோப் இருக்கும் இல்லைங்களா, டேசல்ஸில் ரோப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோப்பையும் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க. லைட்டாக நம்ம அந்த கிளாத் வைக்கிறதுக்கு கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்டிச் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரோப் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தையல் வந்து போடணும். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து டேசல்ஸ் வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த கயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த கயிறு எப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் ஹேங்கிங்ஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஹேங்கிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 5 mm பால் பீடும் ரைஸ் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஹேங்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஹேங்கிங்ஸ், என்ன பீட்ஸ் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸ்லேயும் அகெயின் வந்து நீங்கள் ரிவர்ஸில் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஹேங்கிங் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 5 mm பால் பீட், அதுக்கப்புறம் 3 ரைஸ் பீட் வந்து லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் வந்து வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு சுகர் பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுடுங்க. விட்டுட்டு மீதம் இருக்கிற எல்லா பீட்ஸ்லையுமே வந்து அகைன் நீடில் வந்து விட்டு இந்த மாதிரி வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே கிளாத்தில் வந்து பஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் கிளாத்தில் பஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஹேங்கிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் 3 லைன்ஸ் வந்து ஹேங் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நெருக்கமாக வந்து ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப க்யூட்டாக இருந்து ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் அந்த துணியை ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த ரோப் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தையல் அந்த ரோப்பு உள்ளே நல்லா கொஞ்சம் திக்காக டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து அழகாக க்யூட்டாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக் போர்ஷன் ஆரி போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த நெக்கில் வந்து அந்த கட் பண்ணி வேஸ்ட்டு கிளாத் எடுப்பாங்க இல்லையா, நீங்கள் அதிலே வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ தனியாக வந்து நீங்கள் வந்து டேசல்ஸ் ரெடி பண்ணுங்கிறது கிடையாது. நம்மளுடைய நெக்லைன் முடிச்சுட்டு நெக்கில் சென்டர் போர்ஷன் வந்து அதை கட் பண்ணி வேஸ்ட்டாக போகிற துணி தான். ஸோ நீங்கள் அந்த இடத்துலேயே டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்களும் இதே மாதிரி அழகாக க்யூட்டாக வந்து டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.